السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நம்மாலான இயன்ற அளவிற்கு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இங்கே நாம் குழுமியிருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, இறைவனுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக இந்த உலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை தொடர்ச்சியாக 3 நாட்களாக நாம் பார்த்து வந்தோம். அதிலே நேற்றைய தினம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவினுடைய சட்டதிட்டங்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற சட்டதிட்டங்களுக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பு வெறுப்போடு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. நம்மை படைத்த இறைவன் நமக்கு எதை சொன்னாலும் அதற்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை, அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நேற்றைய தினம் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் நமக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி கிடைக்க வேண்டும் என்றால், இறைவன் புறத்திலிருந்து அதிகம் மன்னிப்பு நமக்கு மறுமையில் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த தன்மை, கட்டுப்படக்கூடிய அந்த தன்மைக்கு அடுத்து அல்லாஹ் சொல்வது வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசுகிற ஆண்கள் பெண்கள். யார் இந்த உலகத்துல இருக்கிறப்ப முழுக்க அந்த உண்மை பேசக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்களோ, அந்த ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் மறுமை நாள்ல மகத்தான கூலியை தருவதாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இந்த உண்மை பேசுவது குறித்து நம்ம ஏற்கனவே பல்வேறு பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாமிய மார்க்கம் அந்த உண்மையை குறித்து நமக்கு எந்த அளவிற்கு சொல்லி காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், யார் உண்மை பேசக்கூடியவராக இருக்கிறாங்களோ அது அவர் பேசக்கூடிய அந்த உண்மை என்பது யஹ்தி இலல் பிர்ரி, அது அவருக்கு நன்மையின் பக்கம் தான் வழிகாட்டும். ஒருவர் பேசக்கூடிய அந்த உண்மையான செய்தி அது அவரை ஒரு காலத்திலே பாவத்துல கொண்டு போய் தள்ளிடாது, ஒரு அநியாயத்துல கொண்டு போய் தள்ளிடாது. நாம எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல உண்மை பேசுகிறோமோ நாம் பேசக்கூடிய அத்துணை உண்மைகளும் யஹ்தி இலல் பிர்ரி, அது நன்மையின் பக்கம் தான் வழிகாட்டும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, அதே போல அந்த நன்மைகள் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்தை நோக்கி வழிகாட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப இதை குறித்து நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய பல்வேறு தகவல்களை, இஸ்லாமிய மார்க்கம் பொய்யை பத்தி நமக்கு என்ன சொல்லி காட்டுது? பொய் பேசக்கூடியவர்களுடைய தன்மை அது முனாஃபிக்குடைய ஒரு தன்மையாக இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3. இன்னொரு நபிமொழியில 4 வருது. முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். அப்ப அந்த பொய் பேசக்கூடிய தன்மையை அல்லாஹ் யாருடைய அடையாளமா சொல்றார்? ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கிற ஒரு அடையாளமா அல்லாஹ் சொல்லல, ஒரு இறைவனை நம்பக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா சொல்லல. யார் இறை நம்பிக்கையில உருப்படி இல்லாம இருப்பாங்களோ, யார் அந்த இறை நம்பிக்கையில முனாஃபிக்தனத்தோடு நயவஞ்சகத்தனத்தோடு இருப்பார்களோ, அந்த நயவஞ்சகர்கள் தான் நிறைய என்ன செய்வாங்க, பேசினாலேயே பொய் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே. அப்ப இது போன்ற பல நபிமொழிகள் எல்லாம் அந்த உண்மைகளை குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப அதனால நம்ம அதுல ரொம்ப உள்ள டீப்பா போக தேவையில்லை. இன்னும் அந்த உண்மை பேசுவதனால சில நேரங்கள்ல நமக்கு இந்த உலகத்துல சில நெருக்கடிகள் ஏற்படலாம். நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல உண்மை பேசுறதுனால அது குடும்ப தலைமுறை கூட சில நேரங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அல்லது நம்ம சார்ந்து இருக்கிற மக்களிடத்துல கூட நாம எப்போதும் உண்மையை சொல்வதனால் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அந்த நெருக்கடிகள் ஏற்படுகிறது என்பதற்காக நாம ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது, உண்மை பேசுனது பின்வாங்கிடக்கூடாது.
இது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல ஒரு போர்க்களத்துல இருந்து நாம ஒரு சிறந்த ஒரு பாடமாக படிக்கிறோம். நாம எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் தபுக் போர்க்களம். ரொம்ப கடுமையான வெயிலின் போது நடந்த ஒரு போர்க்களம். எல்லா போர்க்களத்திலும் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தது. ஆனா அந்த தபுக் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுல இருந்து தபுக்க நோக்கி போனாங்களே, போகக்கூடிய தூரம் சாதாரண தூரம் இல்ல. இன்னைக்கு கூட வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஜித்தாவுல தபுக்னாக்கா அது ஜித்தாவினுடைய ஒரு கடைசி பகுதி. மக்காவுக்கும் அல்லது மதீனாவிற்கும் அந்த தபுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தை எடுத்து பார்த்தால் மிக நீண்ட தூரமாக போகக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அவ்வளவு தூரம் போகக்கூடிய ஒரு மிக நீண்ட தூரத்துல போய் ஒரு போர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பொதுவாக எல்லா போர்க்களத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மக்களிடத்துல நம்ம போருக்கு போறங்கிறத சூசகமா சொல்லுவாங்க. எந்த இடத்துக்கு போறங்கிறது அதை என்ன செய்ய மாட்டாங்க, இந்த இடத்துக்கு தான் பர்டிகுலராக போறன்னு குறிப்பிடாம எல்லாம் நீங்க அதுக்காக தயார் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தபுக் போருக்கு போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, நாம தபுக்க நோக்கி தான் போறோம், நீங்க நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள போறோம், கடுமையான வெயில் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்குது, அதற்காக நீங்கள் உங்களுடைய ஆயத்த பணிகளை செஞ்சுக்கிடுங்க, போருக்கு கிளம்பி வரக்கூடியவங்க உங்களுடைய பெயர்களை கொடுத்து நீங்க அதற்குரிய தயாரிப்புகளை செஞ்சுக்கிடுங்க என்று முன்கூட்டியே அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்து விடுகிறார்கள். இதை விவரிக்கிறதா இருந்தா இதுக்கே பல மணி நேரங்கள் எடுத்து பேசுகிற அளவுக்கு விரிவான சம்பவம். அதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய தூதர் தபுக் போர்க்களத்திற்கு போய்விடுகிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த போர்க்களத்திற்கு போகல. இன்னும் சொல்ல போனா அந்த போர்க்களத்திற்கு போறேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். இன்னும் மற்ற போர்க்களத்திற்கு அவங்க கிளம்புவதை விட இந்த தபுக் போர்க்களத்தில் அவங்களுக்கு 1க்கு 2 குதிரைகள் வேற இருந்துச்சு. அந்த 2 குதிரைகள் அழகா என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க இந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். சரி அடுத்து கிளம்புவோம், கொஞ்சம் லேட்டா கிளம்புவோம், கொஞ்சம் லேட்டா கிளம்புவோம், இப்படியே சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா, இவங்க போர்க்களத்திற்கு கிளம்பாம இருந்துடுறாங்க. அங்க முஸ்லிம்கள் போர்க்களத்தை எதிர்கொண்டு திரும்பியே வந்து விடுகிறார்கள். அப்படி திரும்பி வரக்கூடிய அந்த தகவலை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்டு, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வந்தா நம்ம எல்லாத்துக்கும் காரணம் கேட்பாங்களே, யாரெல்லாம் போருக்கு வராம இருந்தாங்களோ அவங்களிடத்துல அது குறித்து காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களே, நம்ம என்ன சொல்றது? நான் அது குறித்து யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வந்தாலும் பள்ளியில 2 ரக்காயத் தொழுதுட்டு, குறிப்பா போர்க்களம் முடியுதுன்னு வைங்க, போர்க்களத்துல யாரெல்லாம் வரல, வராதவங்க எதுக்காக வரல, அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தபூக்ல இருந்து மீண்டும் மதீனாவிற்கு வந்த பிறகு 2 ரக்காயத்தை தொழுதுட்டு யாரெல்லாம் போருக்கு வரலையோ வராதவங்க காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 நபர்கள் அந்த போர்க்களத்திற்கு வராம அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல கஅப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, நம்ம ஏதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டோம்னா அல்லாஹ் தஆலா அதை தன்னுடைய தூதருக்கு வஹியின் மூலம் காட்டி கொடுத்து விட்டால் அதை விட ஒரு கேவலம் நமக்கு எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கு சில நயவஞ்சகர்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. போருக்கு வராம இருக்கிறதுக்கு சில பொய்யான காரணத்தையும் சொல்லி சில ஆட்கள் ஒதுங்கி இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம நம்ம வாத திறமையில ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம உண்மையாளர் மாதிரி காட்ட நினைச்சிருவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு அது தவறுன்னு சொல்லிட்டாங்க வைங்க, இவங்க சொன்னது உண்மை கிடையாது, இவங்க உங்களிடத்துல பொய்யத்தான் சொல்லி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா வஹியின் மூலம் காட்டி கொடுத்து விட்டால் இதை விட நமக்கு ஒரு கேவலம் எதுவும் இருக்க முடியாது. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை ஒத்துக்குவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு எல்லாம் கிளம்பித்தான் தயாரா இருந்தேன், இப்ப வந்துடலாம் உடனே கிளம்பிடலாம் என்று சொல்லி என்னுடைய அந்த செயலின் காரணமாகத்தான் நான் வராம போயிட்டு அதுக்கு வேற எந்த ஒரு காரணமும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல உண்மையை சொல்லுகிறார்கள். அப்படி உண்மையை சொன்னதனுடைய விளைவு கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு மேலாக யாரையும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பேசாதீங்கன்னு அவங்களை அப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள். கடுமையான கஷ்டத்தை எல்லாம் நெருக்கடியை சந்திச்சாங்க. ஸஹீஹுல் புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செய்தி. அதுல கடைசியில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த 1 மாத காலத்திற்கு பிறகு குர்ஆன்ல வசனம் இறக்கி இவர்களோடு இன்னும் 2 நபித்தோழர்கள், முராரா பின் ரபீ என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், ஹிலால் பின் உமையா, இந்த பெயர்களை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கேள்விகள் வரும். முராரா பின் ரபீ அல் அம்ரி இது அவங்களுடைய பேரு, ஹிலால் பின் உமையா அல் வாகிஃபி அது அவங்களுடைய பேரு. அப்ப இப்படி மொத்தம் 3 நபித்தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உண்மையை சொல்லி
கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக அல்லாஹ்வின் தூதரால் என்ன செய்யப்பட்டாங்க, கடுமையாக அவங்க கண்டிக்கப்பட்டு அடுத்தவங்க யாருமே பேசாம அவ்வளவு நெருக்கடியில இருக்கிறப்ப அப்ப வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனம் இறக்குகிறான், வஅல ஸலாசித்தல்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். இப்படி சில நபர்கள், ஒரு 3 நபர்கள் போர்க்களத்திற்கு வராமல் பின்தங்கி இருந்தார்களே, அத்தகையவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவங்க செய்த அந்த செயலை அல்லாஹ்வே மன்னிச்சுட்டான்னு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன பண்றான், அந்த 3 நபர்களை பற்றிய பேசி இவங்களுக்கு நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ்வே புகழ்ந்து குர்ஆன்ல வசனம் இறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வருது. இந்த வசனம் இறங்கின பிறகுதான் கஅப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட உண்மையை பேசாம இருந்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைச்சிருக்குமா? ஒரு 50 நாள் எனக்கு கடுமையான நெருக்கடியா இருந்துச்சு, யாருமே என்னிடத்துல பேசலையே, குடும்பத்தார்கள் என்னிடத்துல பேசலையே. இன்னும் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பக்கத்துல நின்று தொழுகும் பொழுது கடக்கண்ணால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை கவனிப்பாங்களா? சரி, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள பார்க்க மாட்டாங்களா, நம்மள்ட்ட ஏதாவது பேசிட மாட்டாங்களா என்று இந்த அளவுக்கு ஏங்கி கொண்டிருந்து அவ்வளவு கஷ்டத்திற்குரிய ஒரு பயனாக 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கி குர்ஆன்ல இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு தர்றானே. அப்ப அந்த சிறப்பு எனக்கு கிடைத்ததற்கு காரணம், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்துல எந்த பொய்யவும் நம்ம சொல்லிட வேண்டாம், நாம என்ன கஷ்டத்தை சந்தித்தாலும் உண்மையை மட்டும் பேசுவோம்னு ஒரு முடிவெடுத்தமே, அந்த உண்மைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பெரிய பரிசை தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், இனி என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் முழுக்க முழுக்க என்னுடைய அந்த செயல்கள் அனைத்தையும் இது போன்ற உண்மையான காரியங்களாகவே அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிறோமே. அப்ப இது நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன? இன்றைக்கு நம்முடைய நாவுகளிலேயும் பல நேரங்கள்ல பொய்கள் பேசுகிறோம், ரொம்ப சர்வ சாதாரணமா பொய் பேசுறோம். அப்ப இது போன்று நாம அதிகமாக பொய் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த பொய் நமக்கு எங்க கொண்டு போய் தள்ளும்? பொய் நமக்கு நன்மையின் பக்கம் வழிகாட்டுமா? பொய் நம்மளை சொர்க்கத்தை நோக்கி வழிகாட்டுமா? எந்த உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும் என்று சொன்னார்களோ அதே நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் பிற்பகுதியில் சொல்லுகிறார்கள், இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர். ஒரு பொய் பேசுகிறார் என்றால் அந்த பொய் பாவத்தின் பக்கம் அந்த மனிதர்களை வழிகாட்டி செல்லும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார். இப்படி ஒருவன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த பாவம் அவனை நரகத்தை நோக்கி வழிகாட்டி செல்லும். அப்ப நம்ம நல்லா யோசித்துக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாம பொய் சொல்லி இந்த உலகத்துல எப்படினாலும் தப்பிச்சுட்டு போயிடலாம், அடுத்தவங்களுடைய திருப்தியை அடைஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் படைத்த இறைவனுடைய திருப்தியை நம்ம பெற முடியாது, நாம மறுமையில சொர்க்கம் போகக்கூடிய ஒரு நிலையை நாம அடைய முடியாது. அப்ப இதுல இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த தன்மையை உண்மை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை தருகிறான் என்கிற இந்த தன்மையை அல்லாஹ் தஆலா இந்த பட்டியலில் சேர்ப்பதற்கு இந்த உண்மை என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி இதுல இன்னொரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம சாதிகாத்துன்னு இருக்குதா இல்லையா? உண்மை பேசுகிறவர்கள், அந்த உண்மை பேசுகிறவர்கள் என்பது வாயளவுல பேசக்கூடிய அந்த உண்மை மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் ஏற்றிருக்கிற கொள்கை இருக்குதே, அந்த கொள்கையையும் நாம் உண்மைப்படுத்தக்கூடிய விதமாக அந்த கொள்கையிலேயும் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த தன்மையையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், சூரா அன்கபூத்ல 2, 3 அந்த 2 வசனத்தை எடுத்து பாருங்கள். அதுல அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று ஒருவர் சொன்னதற்காக, நாங்கள்லாம் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்னதற்காக, வஹும் லா யுஃப்தனூன் தங்களுக்கு எந்த சோதனையும் வராதுன்னு மனுஷங்க நினைக்கிறாங்களா? இந்த சோதனைங்கிறது யார் இஸ்லாத்தை ஏற்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனை இருக்கும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று விட்டால், ஈமானிய சிந்தனைக்கு வந்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில எந்த சோதனையுமே வராதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம். இதற்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு நாம் ஏராளமான சோதனைகளை கொடுத்தோம். இந்த முகமது நபியுடைய உம்மத்து நம்ம இருக்கிறோமே, நமக்கு முந்திய சமுதாயத்தை அல்லாஹ் பார்க்க சொல்றான். உங்களுக்கு முந்திய சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, இப்ராஹிம் நபியினுடைய கூட்டத்தை எடுத்து பாருங்கள், மூசா நபியினுடைய கூட்டத்தை எடுத்து பாருங்கள், இப்படி ஏராளமான நபிமார்களுடைய சமூகம் வந்தார்களே அவர்களை எடுத்து பாருங்கள்.
அவர்களும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களும் நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், வல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு, தாங்கள் கொண்டிருக்கிற அந்த கொள்கையில் யார் உண்மையாளராக இருக்கிறார். அந்த சதகுன்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஒருவர் தான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையில் யார் உண்மையாளராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அடுத்தவர்களுக்கு இடம் காட்டுவதற்காக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிறைய சோதனைகளை எல்லாம் வைத்திருப்பான். வல யஅலமன்னல் காதிபீன், அதே போல ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் யார் பொய்யர்களாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த தௌஹீது கொள்கை ஏற்றிருக்கிறோம்னு வைங்க, இந்த தௌஹீதுங்கிறது சும்மா பேரளவுல நம்ம இருந்துட்டு போகக்கூடிய ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையில் இருப்பாங்க, முஸ்லிம்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையில் இருப்பாங்க. அந்த மாதிரி 10ஓடு 11 நம்ம தௌஹீது கொள்கையில் இருந்துக்குவோம் என்று இருந்துட்டு போகக்கூடிய ஒரு கொள்கை கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த ஏகத்துவ கொள்கையில் யார் உண்மையாளராக இருக்கிறார்கள், இந்த ஏகத்துவ கொள்கையில் யார் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்று மக்களுக்கு இனம் காட்டுவதற்காக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பல சோதனைகளை ஏற்படுத்துவோம். அந்த சோதனையில் நாம் உண்மையாளர்களாக இருக்கணும் என்கிற ஒன்றையும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அப்ப சாதிகீன சாதிகாத், உண்மை பேசுகிறவர்கள் ஆரம்பத்தில் சொன்னமே அந்த வசனத்திற்கு என்ன கருத்தும் வருகிறது. உண்மை பேசுவது எப்படி அந்த ஒரு உயர்ந்த பண்பிற்கு சொந்தமோ அதே போல நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையில கடைசி வரை உண்மையாளர்களாக இருந்து கொள்கையை யாருக்காக விட்டு கொடுத்துடாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்காக, சொந்த உறவுக்காரர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை விட்டு கொடுத்து போயிடக்கூடாது. அந்த கொள்கையில நாம் உறுதிப்பாட்டோடு இருந்தால் அத்தகைய உண்மையாளர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் மகத்தான கூலியை தருகிறான். இன்னும் இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி உணர்த்துறான்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் இருக்கிறாங்களே அந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், சூரா அல் மாயிதாவுல 119வது வசனம், அதுக்கு 118வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பானா. என்ன கேட்பானா, சரி நீங்க இந்த உலகத்துல மக்கள்கிட்ட இருந்தீங்கல்ல, நீங்க அப்படி மக்கள்கிட்ட இருந்தப்ப என்னை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்களா? அதே போல உங்களுடைய தாயார் மரியம் இருக்கிறாங்களே, உங்க தாயாரையும் கடவுளாக நீங்கள் வணங்கி வழிபடுறத நீங்க அந்த மக்கள்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு அல்லாஹ் மறுமை நாள் என்ன செய்வானா, ஈசா நபி இடத்துல கேட்பானா. அப்ப ஈசா நபி சொல்லுவார்கள், இறைவன் நீயே அனைத்தையும் அறிந்தவனாச்சே, நான் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற காலம் வரை என்னைக்காவது நான் தான் கடவுள் அந்த மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேனா, அல்லது என்னுடைய தாயார் தான் கடவுள்னு நான் ஏதாவது சொல்லி இருக்கிறேனா? நான் அப்படி சொன்னதே கிடையாது. நான் இருக்கும் காலம் வரை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னது ஏக இறைவன் ஒருவனைத்தான் வணங்கணும், அந்த இறைவனை தவிர்த்து நாம யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ஏகத்துவ கொள்கையை தான் அவர்களிடத்தில் எடுத்துரைத்தேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்னை நீங்க கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய தாயார் மரியமையும் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் அவர்களிடத்துல பிரச்சாரம் செஞ்சதே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சூரா மாயிதாவுல அந்த 118வது வசனத்துல மறுமை நாள்ல நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அப்படி எடுத்து சொல்லிட்டு அந்த 119வது வசனத்துல சொல்லுகிறான், காலல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்துல அந்த மறுமையில வச்சு அல்லாஹ் சொல்லுவானாம், ஹாதா யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சிதுகுஹும், உண்மையாளர்களாக யார் இருந்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாள் இது. உண்மையாளர் என்றால் அல்லாஹ் தஆலா எதை பேசுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரம் சரியான பிரச்சாரம், அவங்க உண்மையான பிரச்சாரத்தை தான் பண்ணி இருக்கிறாங்க. கடவுளை மட்டும்தான் வணங்கணும்னு அதைத்தான் அவங்க எடுத்து சொன்னாங்க. தன்னை ஒருபோதும் அந்த சமுதாயத்திடத்துல கடவுளை சொன்னது கிடையாது. அவர்கள் செய்த பிரச்சாரம் உண்மையாக இருந்தது. யார் அந்த உண்மையை சரியாக ஏற்று நடக்கிறாங்களோ, அப்படி ஏற்று நடந்தவர்களுக்கு தான் இன்றைய தினம் அவர்களுக்குரிய அந்த பலன் கிடைக்கும். யார் அந்த கொள்கையை உண்மைப்படுத்தாமல் நடந்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை யார் உண்மைப்படுத்தாமல் நடந்தார்களோ அவர்களுக்கு இன்றைய தினம் எந்த நன்மையும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கொள்கையை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு லகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார்,
அவர்களுக்கு நாம இன்றைய தினம் நம்ம சொர்க்கத்தை கொடுப்போம். சொர்க்கத்துல அவங்க வசிப்பிடங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவங்க இந்த சொர்க்கத்துல நிரந்தரமாக இருப்பாங்க. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான். வரவு அன்ஹு, இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்பதை அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை யார் உண்மைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிறைய நன்றி செலுத்தப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். யார் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கொள்கையை உண்மைப்படுத்தாமல் அதை பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அந்த கொள்கைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை போன்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறானே. அப்ப அந்த உண்மையாளர்கள் என்பது பேசக்கூடிய பேச்சில் மட்டும் இஸ்லாம் சொல்லல, நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையில அதுல நாம எப்படி நடந்திருக்கிறோம், நாம கொண்டிருக்கிற கொள்கையை கடைசி வரை கரெக்டா பின்பற்றுகிறோமா, அதுல உண்மையை நடந்துக்கிறோமா என்கிற ஒரு தன்மையையும் அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி இந்த உண்மையாளர்கள் என்பதுல குர்ஆனை எல்லாம் எடுத்து படிக்கிற பொழுது இன்னொரு கருத்தும் நமக்கு புரிய வருது. என்ன கருத்து? சூரா ஹதீத் அந்த அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் பார்த்தே ஒரு கேள்வி கேட்கிறான். இன்னைக்கு இதுல நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான்? அலம் யஅனி லில்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நபர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையா? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு நேரம் நமக்கு இருக்குது இல்ல? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையா? அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லி திக்ரில்லாஹ், இறைவனை நினைப்பதற்காக அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சுவதற்காகவும், வமா நஸல மினல் ஹக், இன்னும் இறைவன் இறக்கியருடைய செய்தியை அது உண்மை என்று அறிந்து கொள்வதற்கும் நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையா? அல்லாஹ் தஆலா எதை உண்மைன்னு அறிய சொல்லி சொல்றான்? ஒண்ணும் உள்ள தளவுல இறையச்சத்தோடு நினைச்சு அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையா? அதே மாதிரி இறைவனாகிய நான் உனக்கு சட்டத்தை கொடுத்திருக்கிறேனே, குர்ஆனுடைய வசனங்களை தந்திருக்கிறேனே, அந்த வசனங்களை படிச்சு பார்த்து அதுல உள்ள கருத்தை சிந்திச்சு பார்த்து, ஒமா நஸல மினல் ஹக், இறைவன் எனக்கு இறக்கியருடைய அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் அது உண்மையானதுதான், அது பின்பற்றப்படுவதற்கு உகந்ததுதான் என்று அறிந்து கொள்வதற்கு இந்த நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு அந்த வசனத்துல அடுத்த தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், இந்த நம்பிக்கையாளர்கள் எப்படி வந்துட வேண்டாம், இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் இருந்தாங்களே அவங்கள மாதிரி வந்துட வேண்டாம். அதான் அந்த வேதத்தை படிச்சு பாருங்க, வேதத்துல உள்ள கருத்தை சிந்தித்து பார்த்து இது உண்மையில அல்லாஹ்ட்ட வந்திருக்குது என்ற அளவுக்கு நீங்க அதை சிந்தனை பண்ணி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் மாதிரி நீங்க வந்துட வேண்டாம். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபதால அலைஹிமுல் அமல், அவர்களுக்கு நிறைய அந்த வேதத்தை எவ்வளவோ பல நாட்கள் கையில வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதமாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதமா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வச்சிருந்தாங்க. ஆனா கையில வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அதை படிச்சு பார்த்தாங்களா? அதுல உள்ள கருத்துக்களை சிந்திச்சு பார்த்தாங்களா? அப்ப வேதத்தை கையில் வைத்திருந்தும் அதை படிக்காமல் அதில் உள்ள கருத்துக்களை சிந்திக்காமல் இதுக்கு முன்னாடி இருந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் இருந்தாங்களே அந்த மாதிரி இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் வந்துட வேண்டாம். வேதத்தை அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு அந்த குர்ஆனுடைய வசனங்களை படிச்சு பார்க்காம அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திச்சு பார்க்காம ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன சட்டங்களை சொல்லுகிறான், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த உண்மையாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இவங்க தன்னுடைய நேரத்தை அப்படியே கழிச்சிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், ஃபகஸத் குலூபுஹும், யார் அந்த வேதத்தை கையில் வைத்திருந்து அதை படிக்காமல் இருந்தார்களோ அந்த முன்றைய அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சுருங்கி போய்விட்டது. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமான நபர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, இறைவனுடைய வேதத்தை நாமளும் எடுத்து படிக்கணும், அதனுடைய கருத்துக்களை சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன சட்டத்தை சொல்லுகிறான் என்கிற அந்த சட்டத்தினுடைய உண்மை தன்மையை நம்ம அறிய முயற்சிக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் போது இந்த குர்ஆன் அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன சொல்லல, இந்த குர்ஆனை எல்லாரும் அப்படியே நீங்க குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அல்லாஹ் சொல்லல. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்,
இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த குர்ஆன்ங்கிறது இறைவன் நான் கொடுத்ததுதான், முழுக்க முழுக்க என்னுடைய வார்த்தை தான். இறைவனாகிய என்னுடைய வார்த்தையாகவே இருந்தாலும் நீங்க கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லல. அல்லாஹ் நமக்கு சொல்றது என்ன? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களுடைய உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டிருக்கிறது. ஏன் சிந்திச்சு பார்க்காம இருக்கிறாங்க என்ற அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்தித்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறிய முயற்சிக்காதவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வளவு கடுமையாக குர்ஆன்ல சால்றானே. அப்ப இதையும் நம்மளுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு உண்மைப்படுத்துகிறவர்கள், உண்மை பேசுகிறவர்கள், உண்மையாளர்களாக இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை விஷயங்களிலும் சரி, அல்லாஹ் இறக்கியருடைய அந்த சட்டங்களை படிப்பதிலும் சரி, இது உண்மையிலேயே அல்லாஹ்விலிருந்து இந்த சட்டம் வந்திருக்குது. இறைவனை தவிர்த்து வேற எந்த நபராலும் இது போன்ற ஒரு சட்டத்தை அருள் இருக்கவே முடியாது என்கிற அளவிற்கு உண்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை, இதை முஸ்லிம்களாகிய நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கித்தான் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப இதுல நம்மள்ட்ட ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நாம் அந்த குறைபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதற்கு அடுத்து பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பொறுமையை பத்தி நமக்கு தனியாக பாடம் நடத்த வேண்டிய தேவையில்லை. அதுல உள்ள இந்த நுணுக்கமான விஷயங்களை சொல்ல தேவையில்லை. பொறுமை என்று சொல்லாலே எல்லாருமே நம்ம விளைவிடுவோம். இந்த உலகத்துல என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், அல்லது கொள்கை சார்ந்து நாம சந்திக்கக்கூடிய சிரமங்களாக இருக்கட்டும், இது போன்ற கஷ்டங்களின் போது, சிரமங்களின் பொழுது நாம் பொறுமை காத்தால் அந்த பொறுமையான ஆண்களுக்கு, பொறுமை காக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை தருகிறான். அதே போல அதே பணிவோடு நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்கள் எப்படி எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ்வுக்கு பணிஞ்சவங்களாக இருக்கணும். நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை எவ்வளவு நாள் வாரி வழங்கி கொடுத்திருக்கலாம். கையில காசு இருக்கிறது என்பதற்காக நாம தலைகால் புரியாமல் ஆடிவிடக் கூடாது. அல்லது இறைவன் ஒருவருக்கு கல்வி ஞானத்தை ரொம்ப அதிகமாக கொடுத்திருக்கலாம். அடுத்தவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த உலக வசதிகள் அல்லாஹ் நமக்கு மிகைப்படுத்தி கொடுத்திருக்கலாம். இப்படி அடுத்தவங்களை விட அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்த உடனே அது நமக்கு எந்த மாதிரி கொண்டு போயிடக்கூடாது, உங்களுக்கு இல்லாததெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது என்கிற ஒரு ஆணவத்தின் பக்கம், ஒரு அகம்பாவத்தின் பக்கம் இது போன்ற செயல்கள் நமக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தாலும், இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்புகளும் அது நம்மளை எப்படித்தான் கொண்டு போகணும், இன்னும் பணியக்கூடிய நபர்களாகத்தான் மாற்றணும். எவ்வளவு காசு இருந்தாலும் இவ்வளவு ஒரு பணிந்து நடக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில உதவக்கூடியவராக இருக்கிறாரு, அடுத்தவங்களை அரவணைச்சு போகக்கூடியவராக இருக்கிறாரு, எந்த ஒரு தவறையும் இவங்க மேல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாரு என்கிற அந்த ஒரு பணிவைத்தான் அல்லாஹ் தஆலா நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறான். இதுல நீங்க உள்ள ஹதீஸ்ல போய் பாத்தீங்கன்னா நபி தோழர்களிடத்துல எந்த மாதிரி பணிவு இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய பணிவுகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க என்பன போன்ற செய்திகளை எடுத்து பார்த்தால் அதிலேயும் நாம நிறைய விளக்கி கொண்டே போகலாம். அப்ப இதுல அது யார் இந்த உலகத்துல இருக்கிறப்ப இறைவன் புறத்திலிருந்து நிறைய வாழ்க்கை வசதிகள் தரப்பட்டிருந்தாலும், அல்லது ஒருவேளை வாழ்க்கை வசதி தரப்படாவிட்டாலும், யார் பணிவோடு அடுத்தவர்களோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமையில ஒரு தன்மையை குறிப்பிடுகிறான். தர்மம் செய்யக்கூடியவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் தஆலா நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறான்னு வைங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒண்ணு என்ன, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை நம்ம பெறுவதற்காக நம்ம ஒவ்வொருவரும் எடுக்கிற முயற்சி இருக்குது. அந்த முயற்சிகளை குறை சொல்லவே முடியாது. நாம தான் சிரமப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம். சரி, சிரமப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம்ல, பொருளாதாரம் நம்ம கையில கிடைக்குதுன்னா அல்லாஹ் தஆலா எதுக்கு நமக்கு அந்த பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்? அதை இன்றைக்கு பல நபர்கள் உணர்ந்து கொள்வது கிடையாது. பல நபர்கள் அந்த பொருளாதாரத்தை இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் கை நிறைய சம்பாதிக்கிறோம்னா எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், என் குடும்பத்தினுடைய அந்த வாழ்க்கை வசதிகளை முன்னேற்றுவதற்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் எனக்கு பொருளாதாரம் தரப்படுகிறது என்று பல நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நல்லவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ
வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸாயிலி வல் மஹ்ரூம். அந்த நல்லவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதாரத்துல அவங்க என்ன நினைப்பாங்களா, நான் சம்பாதித்த பொருளாதாரத்தில் ஹக்குல் லிஸாயில், யார் இன்றைக்கு பொருளாதார யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு என் சொத்துல ஒரு பங்கு இருக்குது. வல் மஹ்ரூம், இன்னும் யார் தேவை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, எது தேவை உள்ள ஒரு காரியமாக இருக்குதோ அந்த தேவை உள்ள காரியத்துல என் சொத்துல இருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்குது, நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் எனக்கு வச்சிருக்கிறார் என்று நல்லவர்கள் என்ன செய்வார்களாம், தங்களுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை இது எனக்கு மட்டும் கொடுக்கப்படல, அடுத்தவர்களுக்கும் நான் வாரி வழங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று நல்லவர்கள் நினைப்பார்கள். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட எப்படி இருக்குது, பொதுவாக இன்றைக்கு அந்த தர்மம் பண்ணக்கூடிய முறைகளை எடுத்துக்கிட்டா நம்மளிடத்துல ரொம்ப ரொம்ப குறைந்து போய்விட்டது. அல்லது நாம என்ன நினைக்கிறோம், இந்த ரமலான் நேரத்துல வீட்டுல வந்து மிஸ்கின் வருவாங்களா இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 5 ரூபாவோ 10 ரூபாவோ 1 ரூபா 2 ரூபாய அதுவே ஒரு பெரிய ஒரு தர்மமா நினைச்சு இதை தாண்டி நமக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பொருளாதார அளவுல அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா அந்த ரமலான் நேரத்துல வீட்டுக்கு வர்றாங்கல்ல, வர்றவங்களுக்கு 5 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு கொடுக்கறோம்ல, அத்தோடு நம்மளுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். நீங்கள் அந்த தர்மம் செய்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் அதை கூட விவரிப்பதற்கு டயம் இல்லை. தர்மத்தை கூட இஸ்லாம் 2ஆ பிரிக்குது. ஒண்ணு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது, இன்னொன்னு நன்மையை எதிர்பார்த்து கொடுக்க வேண்டியது. இதுல கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஜக்காத் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு அந்த ஜக்காத் கொடுக்கறதுல நம்ம கூடுதல் தெளிவுல இருக்கிறோமா? நம்ம சமுதாயம் யாருமே அதுல வந்து கூடுதல் கவனத்தோட இருக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, யார் தங்கம் வெள்ளிகளை சேகரித்து வைக்கிறாங்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அதை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தும் தர்மம் செய்யாமல் யார் சேகரித்து வைக்கிறார்களோ ஃபபஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நபியே நீங்க சொல்லுங்க. தங்க வெள்ளியை நம்ம எவ்வளவு சேர்த்தாலும் தப்பு இல்லை, ஆனா அதுக்கு வந்து ஜக்காத்து போன்ற கட்டாயம் கொடுக்க வேண்டிய விஷயங்களா இருந்தா எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எவ்வளவு நாள் சேர்க்கலாம். அப்படி கொடுக்காம நாம சேர்த்துட்டே இருக்கிறோம்னு வைங்க, அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு அஸாபின் அலீம், துன்புறுத்துகிற ஒரு வேதனை இருக்கிறது என்று நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க நல்லா சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் 35வது வசனத்திலே சொல்லுகிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், ஏனென்றால் அவர்கள் சேகரித்த அந்த தங்கம் வெள்ளிகள் எல்லாம் அது மறுமை நாள் அந்த நெருப்புல உருக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களுடைய நெற்றிகள், அவங்களுடைய முதுகு புறங்கள், அவங்களுடைய விழாப்புறங்கள்ல சூடு போடப்படும். அந்த ஜக்காத்து கொடுக்காம நாம எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறோமோ அது அல்லாஹ் தஆலா பழுக்க காய்ச்சி வச்சு அல்லாஹ் தஆலா அந்த நபர்களுக்கு சூடு போட்டு அடுத்து சொல்லுவான், ஆதாமா கனஸ்கும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் நீ உனக்காக சேகரித்தது, எவ்வளவோ சேகரிச்சல்ல, அதுக்குரிய தர்மத்தை நீ ஜக்காத்தை கொடுக்காம இருந்தல்ல, இந்த தண்டனை தான் நீ உனக்காக சேகரித்துக் கொண்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபதூகு மா குன்தும் தக்னீசுன், நீ சேகரித்துக் கொண்டதற்காக இது போன்ற வேதனையை அனுபவி என்று அல்லாஹ் சொல்வதாக மறுமை நாள் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அந்த ஜக்காத்து கொடுக்கிறது நம்ம போதிய விழிப்புணர்வு இருக்கிறோமா? எப்ப நமக்கு ஜக்காத்து கடமை, நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பு, அது நம்மள்ட்ட இருக்கிற காசு, நம்மள்ட்ட இருக்கிற நகை, நம்மள்ட்ட இருக்கிற வீடு, நம்மள்ட்ட இருக்கிற இடம், ஒட்டுமொத்தமா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குதா இல்லையா? ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பு இன்றைய காலத்துல நம்மளுடைய மதிப்புல ஏறத்தாழ தங்கத்தினுடைய மதிப்புல 86.5 கிராம். இன்னைக்கு 1 கிராம் என்னன்னு பாத்துக்குங்க. 86.5 கிராமுக்கு நெருக்கமா நம்மளுடைய ஒட்டுமொத்த சொத்து வந்துருச்சுன்னு வைங்க, அந்த சொத்தை நாம் அடைந்து விட்டால் நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதுக்கு அடையாம அதுக்கு கீழே இருக்கிறோம்னு வைங்க, அப்ப நம்ம மேல ஜக்காத்து கடமை இல்லை. எப்ப நம்ம ஜக்காத்தை கடமையாக்கக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம், நம்மளுடைய ஒட்டுமொத்த பணம் காசு எல்லாமே மொத்தமா சேர்த்து இன்னைக்கு இருக்கிற தங்க மதிப்புல 86.5 கிராமுக்கு நெருக்கமா வந்துட்டாலேயே ஜக்காத்து நம்மளுடைய சொத்துக்கு கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி யாரு கொடுக்காம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவங்க சேகரிக்கக்கூடிய அந்த தங்கம் வெள்ளிகள் எல்லாம் முறுக்க காய்ச்சப்பட்டு மறுமையில சூடு போடப்படும், இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படும் இஸ்லாம் சொல்லுது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யாரு ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலையில இருந்து ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு பாம்பாக மாற்றி அந்த பாம்பை ஜக்காத்து கொடுக்காதவனுடைய அந்த கழுத்திலேயே அல்லாஹ் தஆலா மாட்டி விட்டுருவான்.
இப்ப ஆண் ஜக்காத்து கொடுக்காமலும் ஆணுக்கு இந்த தண்டனை இருக்குது. அதே போல பெண்கள் அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து பத்தை வைத்துக் கொண்டு அவங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில இருந்து கொடுக்கலன்னு வைங்க, பெண்களுக்கும் இது போன்ற தண்டனை இருக்கத்தான் செய்யுது. அப்ப உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த பொருளாதாரத்தையும் பாம்பாக மாற்றி, அந்த பாம்புல 2 கடுமையான அந்த விஷப்பொருட்களை உடைய அந்த பாம்பு அல்லாஹ் தஆலா அவருடைய கழுத்துல மாட்டி விட்டு, அந்த பாம்பு அவனுடைய தாடையை கொத்தி கிழிக்குமா. அப்படி கிழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாம்பு அந்த மனிதனிடத்துல பேசுமாம். என்ன பேசுமாம்? அன மாலுக்க அன கன்சுக்க, நான் தான் உன்னுடைய பொருளாதாரம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை ஒழுங்க செய்யலையே, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்தை நீ ஒழுங்கா கொடுத்திருந்தால் இன்னைக்கு உனக்கு எந்த தண்டனையும் இல்லை, எந்த ஒரு சிரமமும் உனக்கு இல்லை. நீ எதற்காக ஜக்காத்தை கொடுக்காம இருந்த? ஜக்காத்தை கொடுக்காம எதுக்கு இவ்வளவு சேகரிச்சு வச்ச? அதனால உனக்கு இது போன்ற ஒரு தண்டனை இருப்பதாக மறுமை நாள் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்களே. அப்ப இதையெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும். தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அந்த தர்மமே நமக்கு 2 வகை. ஒண்ணு கண்டிப்பாக நம்ம விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயமா கொடுக்கிற மாதிரியான தர்மம் இருக்கிறது, அதுதான் இந்த ஜக்காத் போன்ற அந்த பட்டியல்ல வரும். அதே மாதிரி இந்த ரமலான்ல வரக்கூடிய இந்த ஃபித்ரா இருக்குதா இல்லையா, அதுவும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அம்சங்கள்ல வரும். இது அல்லாம இதர உபரியாக அல்லாஹ்ட்ட நன்மையை எதிர்பார்த்து நாம எந்த அளவிற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்காக கொடுக்கின்றோமோ, நம்மளுடைய பொருளாதாரம் நாம் மட்டும் மகிழ்ச்சியோடு வசிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு தரல, அடுத்தவர்களையும் நல்ல முறையில வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து யார் இந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கரெக்டா நடக்கிறாங்களோ அத்தகைய ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை தருவதாக சொல்லுகிறான். இன்னும் இது அல்லாம மகத்தான கூலியை நாம் மறுமையில் பெற வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில தன்மைகள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இறுதி நாளாக நாம் அதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.